Hello active traders. நான் ஹரிஷ் SEBI registered research analyst. ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, NISM சான்றிதழ் மற்றும் RAASBயின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.comல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செக்டாரல் இண்டிசஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தையும் அந்த பர்டிகுலர் செக்டாரையும் பார்த்து எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸில் எப்படி டாப் ஸ்டாக்ஸை மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவோ அல்லது இன்வெஸ்டிங் ஐடியாவோ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் சார்ட்டில் எப்படி கரெக்டாக பார்க்கணும், எந்த செக்டார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம நிஃப்டி இண்டிசஸில் போயிட்டு இண்டிசஸில் ப்ராட் பேஸ் இண்டிசஸ் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அடுத்து செக்டாரல் இண்டிஸ் போகிறோம். செக்டாரல் இண்டிசஸில் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இண்டிசஸ் உள்ளே வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேஜரான செக்டார்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் நிறையா இருக்கும். அது நம்ம வந்து ஒரே இதாக கூட பார்த்துக்கலாம். அது ஒரு செக்டாராக வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், PSU பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்கு இங்கே 2 இருக்குது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பேங்க் இல்லாமல், எக்ஸ் பேங்க்னால் பேங்க் இல்லாமல் NBFC இருக்குது இல்லைங்களா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அதை மட்டும் வச்சது இது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 25-50 அப்படின்னாக்கா பேங்கிங்கில் வந்து ஒரு 25% வெயிட்டும் 50 இதில் வந்து NBFCயில் வந்து ஒரு 50% வெயிட்டும் வச்சு இது பண்ணுறது. நார்மல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னால் இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு, NBFC எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். நிஃப்டி பேங்க்குங்கிறது நம்மளோட பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸு, அந்த மேஜர் 12 ஸ்டாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த இண்டெக்ஸ். அதுலேயுமே இப்போ சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே பார்க்கலாம். ஆட்டோங்கிறது மேஜர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ரியாலிட்டி அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் ரிலேட்டடு, IT தெரியும் உங்களுக்கு, மீடியா, மெட்டல், ஃபார்மா, ஆயில் அண்ட் கேஸுங்கிறது ஆயில் அண்ட் கேஸ். இது எல்லாமே உங்களுக்கு மேஜராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கன்சியூமர் டியூரபிள்ஸுங்கிறது இந்த வாஷிங் மிஷினு, ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த மாதிரி டிவி, இந்த மாதிரியான ஐட்டம்ஸு. FMCGங்கிறது டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸு. ஓகேங்களா. இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லார்ஜ் கேப் இல்லாமல் நான் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் பண்ணிக்கணும்னா இப்போ வந்து 3 இண்டெக்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர், IT அண்ட் டெலிகாம். இதை 3ல் மட்டும் உங்களுக்கு வந்திருக்கு. ஹெல்த் கேர்லேயே உங்களுக்கு ஃபார்மாவும் வந்துடும், ஹாஸ்பிட்டல்ஸும் வந்துடும். ஃபினான்ஷியல் சர்வீஸில் பேங்கிங் வந்துடும், NBFC வந்துடும். IT அண்ட் டெலிகாமில் மேஜர் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துடுது. அப்போ இது வந்து ரொம்ப ஒரு மேஜர் ஏரியா. அந்த மேஜர் ஏரியாங்கிறதுனால இதை ஒரு 3 இண்டெக்ஸாக வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம இப்போ சார்ட்டில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு சார்ட்டுக்கு போகிறோம். நம்ம ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்து பார்க்குறோம். மார்க்கெட் வந்து இங்கேருந்து ட்ராப் ஆச்சு. லாஸ்ட் இயர் செப்டம்பர் 27 ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் எந்த செக்டார் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 மந்த்ஸோட இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கே அந்த ஆக்சிஸில் பாருங்கள், இந்த 0 லைன் .0 லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம், செக்டார்ஸ் எல்லாமே. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் எது இருக்குதுன்னு பாருங்கள், ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ஸு, பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்கு, PSU பேங்க்ஸு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பீரியட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்துருந்தீங்கனாலும் சரி, அந்த டேட்டில் நீங்கள் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு பார்த்துருந்தாலும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு இதாக தான் இருந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த இது எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த 4 இண்டெக்ஸ் மட்டும் வச்சுட்டேன். மேலே இருக்கக்கூடிய அந்த டாப் 4 செக்டார் மட்டும் வச்சுருக்கேன். இங்கேருந்தே பாருங்கள், இது உங்களுக்கு நல்ல புல்லிஷாகவே தான் இருந்திருக்கு. அதில் எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து நல்ல புல்லிஷாக இருந்திருக்கு.
ஸோ ஜியோஃபின்லாம் நல்ல ஒரு பாட்டம்லேருந்து ஒரு ரைஸ் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 செக்டாரும் இந்த 6 மந்த்ஸாகவே வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்துக்கு மேலேயே தான் மோரார்லெஸ் ட்ரேட் ஆயிருக்கு. பிஎஸ்சி பேங்க்ஸ் மட்டும் கொஞ்சம் கீழே கீழே வந்துட்டு போயிருக்கு. மற்ற 3மே பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் படி இந்த செக்டார் ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த செக்டாரில் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் படி நம்ம எந்த செக்டாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ அந்த செக்டாரில் என்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணுன்னாக்கா நம்ம இங்கே போகிறோம். இங்கே போய்ட்டு நமக்கு இங்கே என்னென்ன செக்டார் வந்திருக்குன்னு பாருங்கள். மேஜராக பாருங்கள், ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ஸு, பேங்க்கு, அதில் எஸ்பெஷலி ப்ரைவேட் பேங்க்கு வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பிஎஸ்சி பண்ணியிருக்கு. அப்போது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ப்ரைவேட் பேங்க்கை வந்து நம்ம நேரோ டவுன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போ இங்கே வந்துட்டு ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் போனீங்கன்னாக்கா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஃபேக்ட் ஷீட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபேக்ட் ஷீட்டில் வந்து இதில் டாப் என்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் கிளியராக ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க்கு, கோட்டக்கு, இந்த 10 பேங்க் வந்து மேஜராக வந்துட்டு நமக்கு இருக்குது. இதில் மேஜர் வெயிட் பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த ஒரு 4-5 ஸ்டாக்கே வந்து உங்களுக்கு மேஜர் வெயிட் எடுத்துடுச்சு. ஸோ அப்போ இதோட இண்டெக்ஸ் கான்ஸ்டியூன்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது டோட்டலான்னு பார்க்கணுன்னாக்கா இண்டெக்ஸ் கான்ஸ்டியூன்ஸ் போகிறோம், எக்ஸல் டவுன்லோட் பண்ணுறோம், எக்ஸல் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸ் கான்ஸ்டியூன்ஸு அந்த 10 ஸ்டாக்கு தான். ஸோ அப்போ இந்த 10 ஸ்டாக்கில் நம்ம எது பெஸ்ட்டாக இருக்கும், ஐசிஐசிஐ பேங்க்லாம் நல்ல, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்லாம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. அதை வந்து நம்ம சார்ட்டில் கூட பார்க்கலாம். இப்போ இந்த 6 மந்த்ஸ் பீரியடில் பாருங்கள், நம்ம ஆக்சிஸ் பேங்க் பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க்கு நான் போட்டேன். இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு சார்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க்கு உங்களுக்கு இந்த பிப்ரவரியிலேருந்து மார்க்கெட் டவுன் ஆனது, செப்டம்பர்லேருந்து கீழே வந்தது. பட் ஆனால் இது பாருங்கள் 940லேருந்து 1260 வரைக்கும் இது வந்து மூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்கும் நல்ல மூவ்மெண்ட்டில் இருந்தது. ஐசிஐசிஐ பேங்க் பாருங்கள், ஆக்சிஸை விட ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்காக இருக்குது. செப்டம்பர் மந்த் பீக் இங்கே பெரிய ஃபால் ஆகலை பாருங்கள், அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அப்போது இந்த 2 ஸ்டாக்கை கம்பேர் பண்ணிங்கன்னா ஆக்சிஸை விட ஐசிஐசிஐ ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்கு. ஸோ இதை டிப்பில் பை பண்ணணும். டிப்பில் பை பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி படி டிப்பில் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா 1200லேருந்து 1450 வரைக்கும் இது மூவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 20% வந்து இந்த ஃபாலில் கூட இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ நம்ம எப்படி வரோம் அப்படின்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் செக்டார் எதுன்னு பார்க்கணும். அதில் டாப் 1 or 2 செக்டார் எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த செக்டாரோட கான்ஸ்டியூன்ஸ் என்னென்னு பார்க்குறோம். அந்த கான்ஸ்டியூன்ஸில் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதில் சார்ட்டில் போய் பார்க்குறோம், எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படி பெஸ்ட்டாக இருக்கிறதுன்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா ஃபால் எது கம்மியாக கொடுத்துருக்கு. இப்போ இந்த கான்ஸ்டியூன்ஸில் இந்த மேலேருந்து இறங்குது இல்லைங்களா, செப்டம்பரில் ஆல் டைம் ஹை போட்டது, அங்கேருந்து மார்க்கெட் கரெக்டாச்சு இல்லைங்களா, கரெக்டாகும் போது எது கம்மியாக கரெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஸ்டாக் வந்து ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் ஸ்டாக்கு, அந்த செக்டாரில் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் ஸ்டாக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செக்டார் ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதில் ஸ்ட்ராங் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறோம், அடுத்து டிப்புக்கு வெயிட் பண்ணுறோம். அதுவும் பார்த்த உடனே அந்த ப்ரைஸ்லேயே பை பண்ணக்கூடாது, டிப்புக்கு வெயிட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்ட் வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு 14 பீரியட் ஆர்எஸ்ஐ 30க்கு கீழே போய்ட்டு திரும்ப 30லேருந்து வெளியே வரும்போது நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேருந்து வந்து உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்து மூவ் ஆகிருக்கும். இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ அப்போது செக்டாரல் இண்டெக்ஸில் உங்களுக்கு நேரோ டவுன் பண்ணி லிமிட்டடாக அந்த செக்டாரில் ஒரு 10 ஸ்டாக் 20 ஸ்டாக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் போகலாம். இப்போ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் போனீங்கன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஷீட்டில் போனீங்கன்னா மேஜர் கான்ஸ்டியூன்ஸ் வந்து இங்கேயே வந்துடும். ஸோ இதில் பாருங்கள் பேங்க்ஸும் இருக்கும், பஜாஜ் ஃபினான்ஸு, ஃபின் சர்வே, ஜியோ ஃபின் இதெல்லாம் இருக்குது. இப்போ இது 3மே பாருங்கள், பஜாஜ், ஜியோ ஃபின் இது எல்லாமே பயங்கரமான மூவ்மெண்ட் கொடுத்தது இந்த ஃபால்லையும். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம போகிறோம். நான் இப்போ வந்து பஜாஜ் ஃபின் வைக்கிறேன். பஜாஜ் ஃபின் சர்வே இது பாருங்கள், இங்கேருந்து செப்டம்பரில் கூட கரெக்ட் ஆகல. செப்டம்பரில் மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்டு அது மேலே போச்சு, திரும்ப கரெக்ட் ஆகிட்டு 1550லேருந்து 2100 வரைக்கும் போயிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 40%க்கு மேலே இது வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கர ரேலி. இது பாருங்கள், இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து கம்மியாக கரெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். எது கம்மியாக கரெக்ஷன் கொடுத்துருக்கோ அது வந்து ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் ஸ்டாக். ஸோ அதை பாட்டம்லேருந்து எடுத்தோம்னா 640லேருந்து எடுத்திங்கன்னா 980 வரைக்கும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 50-60% மூவ்மெண்ட் வந்து இது மூவ் ஆகிருக்கு. ஜியோ ஃபின்னுமே நல்ல ஒரு நமக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. ஜியோ ஃபின் பாருங்கள், இங்கே கரெக்ஷன் ஆச்சு. ஆனால் கரெக்ஷன் ஆச்சு 200 இந்த ரேஞ்சிலேருந்து 300 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 40% இங்கேருந்து ரைஸ் மார்க்கெட் ரைஸ் ஆன டைமில் ரைஸ் ஆகிருக்கு. பட் இப்போ இதை 3ஐயும் கம்பேர் பண்ணுங்களேன், பஜாஜ் ஃபினான்ஸு, பஜாஜ் ஃபின் சர்வு அண்ட் ஜியோ ஃபின் கம்பேர் பண்ணிங்கன்னா ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் வந்து பஜாஜ் ஃபினான்ஸு.
அதுக்கடுத்து பஜாஜ் ஃபின்சர்வ், அதுக்கடுத்து தான் ஜியோ. அப்போ நம்ம பஜாஜ் அந்த ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கோ இன்வெஸ்டிங்கோ நம்ம வந்து பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்ம வந்து இமீடியட்டாக அப்படியே சிஎம்பியில் பண்ணக்கூடாது. டெக்னிக்கலாக மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் பாட்டம்லேருந்து திரும்புது, பைக்கு திரும்புது, நம்ம வந்து பை தான் பண்ண போகிறோம். ஸோ இறங்குறத பற்றி நமக்கு கவலை இல்லை. இறங்கி முடிச்சதுக்கப்புறம் பைக்கு திரும்புது அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து பை பண்ணுறது மூலமாக முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளோட இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு மெத்தடாலஜி. இப்போ வந்து நம்ம செக்டாரல் இண்டெக்ஸஸில் நம்ம ஒரு 2-3 இதை மட்டும் பார்த்தோம் மேஜராக. இப்போ அடுத்து வந்து வேறு ஏதாவது ஒரு செக்டார் பார்க்கலாம் இண்டிசஸில். ஜஸ்ட்டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்தோம், பேங்க் பார்த்தோம், பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து அடுத்து இருந்துச்சு இல்லைங்களா? இல்லை, இப்போ நம்ம ரியாலிட்டி இருந்தது. ரியாலிட்டி வந்து ஃபால்லேருந்து பயங்கரமாக ரைஸ் ஆகிருந்தது இல்லையா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சு 2025 மார்க்கெட் வந்து ரேலி ஆக ஆரம்பித்தப்போ ரியாலிட்டி செக்டார் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகிருக்கு. ரியாலிட்டி தான் இருக்கலையே பாருங்கள், கீழே போகலாம். அந்த டைம்லேருந்தே ஏப்ரல் 7th இந்த கிரே கலர் லைன் பாருங்கள், 0 லைனுக்கு கீழே போகலை. இந்த இடத்துல 0 லைன் டச் பண்ணிவிட்டு திரும்ப பாருங்கள் மேலே போயிடுச்சு. அப்போ அந்த ரியாலிட்டி செக்டார் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ரியாலிட்டி செக்டாரோட கான்ஸ்டியூன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இங்கே மேஜராக ஃபேக்ட் ஷீட்டுக்கு போனாவே கான்ஸ்டியூன்ஸ் மேஜர் கான்ஸ்டியூன்ஸ் வந்துடும். டிஎல்எஃப் பாருங்கள், மேக்ரோடெக் டெவலப்பர்ஸு, ஃபினிக்ஸ் மாலு, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் ரியாலிட்டிஸில் இருக்குது. ஸோ இதில் நமக்கு எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்டாக்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக்கலான டைமிங் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸும் செக்டாரல் இண்டெக்ஸும் பார்த்துருக்கோம். செக்டாரல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது மேஜரான ஒரு இண்டெக்ஸ். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 செக்டார்ஸ் மட்டும் பிரிச்சிருக்காங்க. தீமேட்டிக் இண்டெக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகும். ஒரு நிச்சய ஒரு தனி இப்போ வந்து நிஃப்டி ரூரல்னால் ரூரல் சம்மந்தமான ஸ்டாக்ஸு. ஒரு நிமிஷம் இருங்க. தீமேட்டிக் இண்டெக்ஸில் பாருங்கள், உங்களுக்கு கேபிட்டல் மார்க்கெட்ஸ்னால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஞ்சல் ஒன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது, பிஎஸ்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை மட்டும் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணும். இப்போ கேபிட்டல் மார்க்கெட் வந்து நல்லா க்ரோ ஆக போகுது ஃப்யூச்சரில் அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள், இங்கே ஏஞ்சல் ஒன் இருக்குது, பிஎஸ்சி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஃபின் வந்து ஒரு டெக்னாலஜி கம்பெனி, 361 மேமோ அந்த டெக்னாலஜி கம்பெனி. இது எல்லாமே கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட், அந்த வெரிஃபிகேஷன் ஆன்போர்டிங் இது ரிலேட்டடான இதெல்லாம் பண்ணுறவங்க. ஸோ அப்போது ஐஎக்ஸும் கொஞ்ச நாள் லைம் லைட்டில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி மேஜர் ஸ்டாக்ஸ் எம்சிஎக்ஸுமே பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து எந்த ஸ்டாக்ஸ்லாம் இதில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் இந்த செக்டாருக்கு வந்தே பார்த்துடலாம். நம்ம ரொம்பலாம் அனலைஸ் பண்ண தேவையில்ல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே ஒரு 4-5 கம்பெனி வந்து இதில் பெஸ்ட்டு பர்ஃபார்ம்டு. பிஎஸ்சி நல்ல பெஸ்ட் பர்ஃபார்ம்டு, ஏஞ்சல் ஒன் பெஸ்ட் பர்ஃபார்ம்டு, எம்சிஎக்ஸ் வந்து நல்ல பெஸ்ட் பர்ஃபார்ம் கம்பெனி. இந்த இதுலேயே இப்போ நம்ம பார்க்கலாம், அதையே கூட பார்க்கலாம். பிஎஸ்சி சார்ட்டுக்கு போவோம். இப்போ பிஎஸ்சி சார்ட்டுக்கு நான் போகிறேன். பிஎஸ்சி பாருங்கள் எப்படி ரேலி ஆகிருக்குன்ட்டு. இந்த பீரியடு தான் செப்டம்பருக்கு அப்புறம் எவ்வளோ ரேலி ஆகிருக்கு பாருங்கள், கீழே போகவே இல்லை அது. அதே மாதிரி எம்சிஎக்ஸும் நல்லா தான் இருந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. எம்சிஎக்ஸ் பாருங்கள், சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப அந்த ஏப்ரல் 7th ஒரு ஓப்பன் லோ கேண்டில் போட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ரேலி தான் 5000லேருந்து 8200 வரைக்கும் போயிடுச்சு. ஏஞ்சல் ஒன் லாஸ்ட் இயரே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது. ஏஞ்சல் ஒன் பாருங்கள், இது ஆல்ரெடியே வந்து ஒரு ரேலி கொடுத்துருச்சு. இங்கேருந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்டு திரும்ப இந்த கரெக்ஷனில் கீழே வந்துட்டு திரும்ப 2000லேருந்து 3200 வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து மோர் தென் 50% 60% மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுதான். அப்போ நம்ம எப்படி ஈஸியாக பார்த்துக்க முடியுது பாருங்களேன். நம்ம செக்டார்ஸை இந்த வெப்சைட்டை மட்டும் யூஸ் பண்ணோம்னாவே நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஒவ்வொரு செக்டாரில் என்ன இருக்குது, அந்த செக்டாரில் ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த ஸ்டாக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். ப்ராடாக நம்ம இருக்கக்கூடிய எந்த ஸ்டாக்கை போய் நம்ம பார்க்குறது, வாட்ச்லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது யோசிக்கிறதுக்கு பதிலாக, ஒன்று நீங்கள் பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா ப்ராட் பேஸ்ட் இண்டிசஸில் நான் சொன்ன மாதிரி நிஃப்டி 50, மிட் கேப் 50, ஸ்மால் கேப் 50, இந்த 150 ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணி அதில் எது ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக உங்களுக்கு தெரியுதோ, நல்ல ரேலி ஆகுதோ, டெக்னிக்கலி ஒரு புல் பேக் கொடுக்குதோ அந்த ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா செக்டாரல் இண்டிசஸ்க்கு போய்க்கலாம். செக்டாரல் இண்டிஸில் அந்தந்த செக்டார் வைஸ் போய்க்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் தீமேட்டிக் இண்டெக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம். ஏன்னா அதில் வந்து இப்போ புதுசாக இருக்கக்கூடிய அந்த மேஜர் புதுசாக வந்து
செக்டார் டெயில்விண்டுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு செக்டார் ரொட்டேஷன் ஆகுது, வேறு செக்டார் வந்து மேலே வருது, அல்லது இந்த செக்டாரில் வந்து நல்ல ஒரு 4-5 இயர்ஸ்க்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு செக்டாராக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா, அல்லது ஃபியூச்சரிஸ்டிக் செக்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கேபிட்டல் மார்க்கெட் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் செக்டார் தான். ஏன்னா கேபிட்டல் மார்க்கெட் வந்து இப்போ தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. கோவிடுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்ஸ் வந்து அதிகமாகுது. இது வந்து இன்னும் 20 இயர்ஸில் வந்து இந்த மாதிரி மல்டிஃபோல்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 10 crores அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 80 crore அக்கௌண்ட் வரைக்கும் 2050க்குள்ளே வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது கேபிட்டல் மார்க்கெட் எவ்வளோ மல்டிஃபோல்ட் வளரப்போகுது பாருங்கள். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் அந்த அளவுக்கு வளரும் இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கும் அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் இது எல்லாமே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மட்டும் லிஸ்டிங்கில் இருக்குது. என்எஸ்சியுமே இப்போ வந்து லிஸ்டிங் வரப்போகுது. லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா என்எஸ்சி வந்து அன்லிஸ்டடில் இருந்தது. இப்போ வந்து அதுக்கு ஐபிஓக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ என்எஸ்சி வந்து வேர்ல்டுலேயே அதிகமான டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் வந்து என்எஸ்சி. மேஜர் வால்யூம் இருக்குது. ஸோ அப்போ என்எஸ்சி வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு ரேலி ஆகும்னு பாருங்கள். ஐபிஓவே பயங்கரமாக சப்ஸ்கிரைப் ஆகும். ஐபிஓக்கு அப்ரூவல் வந்து வந்துருச்சு, எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க இந்த வீக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க டேட்டு எல்லாமே என்னென்னு இப்போ கம்மிங் மந்த்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் செக்டார். அடுத்த 20 வருஷத்துக்கு இதில் பெஸ்ட்டு கம்பெனிஸாக இருக்கிறதுல வந்து நல்ல ரெவன்யூ க்ரோத் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி எனர்ஜியில் பாருங்கள், இவி அண்ட் நியூ ஏஜ் ஆட்டோமேட்டிவ்ஸ் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் செக்டார். அந்த மாதிரி ரொம்ப உள்ளே போயிட்டு இப்போ டிஃபென்ஸ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக நல்ல ஒரு இதில் இருந்தது. கன்சம்ஷன் வந்து எவர்கிரீன் தீம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியா இன்டர்நெட் இண்டெக்ஸ்னு ஒன்று புதுசாக எடுத்துருக்காங்க. இது லான்ச் பண்ணதுலேருந்தே இது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து எலாபரேட்டாக நம்ம பார்க்கணும். அதனால் இதை ஒரு தனி வீடியோவாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்தராக நம்மளோட சர்வீசஸ் பற்றின எந்த டீட்டெயில் வேணாலும் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் 9944759616 இந்த நம்பரில் இருப்பார், அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.